அன்பான தோழர்களே, இன்றைய இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் மனதை அமைதியாக்கி கொண்டு ஒரு தெய்வீக கதைக்குள்ளே நுழைய போகிறோம். அது வெறும் புராண கதை அல்ல. அது காதலின் ஆழம், தவத்தின் வலிமை, திருமணத்தின் அர்த்தம், குடும்பத்தின் பொறுமை. இதை பற்றி இனிவரும் காட்சிகளில் பார்ப்போம். மலைகளின் அமைதியில் பனித்துளிகள் விழும் அந்த இமயத்தின் உச்சியில் உலக அலைச்சல்களில் இருந்து விலகி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருப்பவர்தான் பரமசிவன். அவருக்கு உலக சுகங்களோ ஆடம்பரங்களோ தேவையில்லை. புலித்தோல் உடை, கங்கை தலையில், சந்திரன் ஜடையில் கண்மூடிப்படி பிரபஞ்சத்தின் நாதத்தை உணர்ந்தவர். அவர் அமைதி, அவர் அழிவு, அவர் கருணை, அவர் கோபம் எல்லாமே சமநிலையாக கலந்து இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் சக்தி இல்லாமல் சிவன் முழுமையாக பெறாது. அந்த சக்தியே பின்னர் பார்வதியாக பிறக்க இருக்கிறார். ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த அந்த சிறுமி சின்ன வயதிலேயே ஒரு விசேஷ ஈர்ப்பை உணர்ந்தவள். உலக செல்வங்களாக மனம் கவரப்படவில்லை. அவள் மனம் தியானத்தில் இருந்து சிவனை நோக்கி ஓடியது. அவளது உள்ளத்தில் இருந்து வெறும் ஆசை அல்ல, அது அடையாளம் தெரியாத ஒரு ஆன்மீக இணைப்பு. அவள் இதயம் சொன்னது, அவரே என் வாழ்க்கை என்று. வயது அதிகரிக்க அந்த எண்ணம் மேலும் வலுவானது. பெற்றோர்கள் அவளுக்காக அரச குமாரர்களை நினைத்தார்கள். ஆனால் அவள் மனம் மாறவில்லை. நான் சிவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று உறுதி அவள் தீயாக எரிந்தது. அதன் பின் தொடங்கியதுதான் தவம். வெயிலும் மழையும் குளிரும் எதுவும் அவளை தாக்கவில்லை. முதலில் பழம் மட்டும், பின்னர் இலை மட்டும், பின்னர் காற்றை மட்டும் உணவாக கொண்டு தியானம் செய்தாள். உடல் மெலிந்தது, ஆனால் மனம் இரும்பாக உறுதியானது. உலகம் சிரித்தது. சிலர் அவளை பைத்தியமாக எண்ணினார்கள். ஆனால் அவள் உள்ளம் மட்டும் ஒரே ஓசை உச்சரித்தது. அதுதான் ஓம் நமசிவாய. இங்கு நாம் சற்று நின்று சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் எதையும் உண்மையாக விரும்பினால் அதற்கான விலை கொடுக்க தயாராக இருக்க வேண்டுமா? பார்வதி நமக்கு சொல்வது, உண்மையான காதல் காத்திருக்கும், அது தியாகம் செய்யும், அது சோதனையை தாக்கும். பின்னர் அந்த தவத்தின் அதிர்வை சிவன் உணர்ந்தார். ஆனால் உடனே வரவில்லை. ஏன்? காதல் உண்மையா என்பதை சோதித்தார். அவர் ஒரு சாதாரண முனிவராக வந்து சிவனை பற்றி குறை கூற ஆரம்பித்தார். அவர் மலைகளில் சற்றும் துறவி, புலித்தோல் அணிந்தவர், பிச்சை எடுத்து சாப்பிடுபவர், இப்படிப்பட்டவரை ஏன் விரும்புகிறாய் என்று கேட்டார். அந்த வார்த்தைகள் பார்வதியின் காதில் விழுந்தபோது அவள் கண்களில் கோபமும் பக்தியும் கலந்து தீ மூட்டியது. நீங்கள் அவரை அறியவில்லை. அவர் பரமம், அவர் கருணை, அவர் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. நான் அவரை தேர்ந்தெடுத்தேன். எந்த வடிவில் இருந்தாலும் அவர் என் இறைவன் என்றாள் பார்வதி. அந்த நொடியில் சிவன் சிரித்தார். சோதனை முடிந்தது. காதல் வெற்றி பெற்றது. திருமணம் நடைபெற்ற நாள் அது ஒரு சாதாரணமான நாள் அல்ல. தேவர்கள், முனிவர்கள், யோகிகள் சகல லோகங்களில் கொண்டாடினர். மலைகள் இசைத்தனர், கங்கை பெருக்கெடுத்தனர். அந்த திருமணம் வெறும் 2 உயிர்களின் இணைப்பு அல்ல, அது சிவனும் சக்தியும் ஒன்றான தருணம். திருமணத்திற்கு பின் வாழ்க்கை எப்படி இருந்தது? சிவன் துறவி, பார்வதி அன்பு நிறைந்த அன்னை. ஒருவருக்கு தியானம் பிடிக்கும், ஒருவருக்கு குடும்பம் முக்கியம். வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் இடையே மரியாதை இருந்தது, புரிதல் இருந்தது. அதுவே குடும்பத்தை நிலைநிறுத்தியது. ஒரு நாள் பார்வதி தன் உடலில் இருந்து உருவாக்கிய சிறுவனை வாசலில் காவல் காக்க வைத்தாள். அந்த சிறுவன் தான் கணேசன். சிவன் உள்ளே வர முயன்றபோது அவனை தடுத்தான். கோபம் வந்த சிவன் அவனை தலையை அகற்றினார். பின்னர் உண்மையை தெரிந்தபோது வருந்தினார். யானை தலையை பொருத்தி உயிர் கொடுத்தார்கள்.
இந்த நிகழ்வு நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். கோபம் ஒரு நொடியில் அழிக்க முடியும், ஆனால் அன்பு அதை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். பிறகு முருகன் பிறந்தது மற்றொரு தெய்வீக அதிசயம். வீரமும் ஞானமும் சேர்ந்த உருவம். ஒரு குடும்பத்தில் அறிவும் தைரியமும் சமநிலையாக வளர வேண்டும் என்பதற்கான அடையாளம். கணவன் மனைவி இடையே சில நேரங்களில் வாக்குவாதம் ஏற்படுவதாக கதைகள் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வாக்குவாதங்கள் கூட பிரிவுக்காக அல்ல, புரிதலுக்காக. ஒவ்வொரு சண்டையும் உறவை இன்னும் வலுவடைய செய்யும். பார்வதி அன்னையின் கருணை அளவற்றது. சிவனின் கோபம் கூட உலக நலனுக்காகத்தான். இரண்டும் சேர்ந்து தான் சமநிலை. வாழ்க்கையிலும் அன்பும் ஒழுக்கமும் இரண்டும் தேவை. இன்று நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? காதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, ஒரு தீர்மானம். திருமணம் என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு பொறுப்பு. குடும்பம் என்பது சுமை அல்ல, ஒரு வரம். பொறுப்பை இருந்தால் உறவு நிலைக்கும். நம்பிக்கை இருந்தால் பிரிவு வராது. பக்தி இருந்தால் மனம் உடையாது. சிவபெருமான் பார்வதி வாழ்க்கை நமக்கு காட்டுவது, ஒருவரை ஒருவர் மாற்ற முயலாதீர்கள், புரிந்து கொள்ள முயலுங்கள். ஒருவரின் பலம் மற்றொருவரின் பலவீனத்தை சமநிலைப்படுத்தும். தவம் என்றால் காட்டில் போய் அமர்வது மட்டுமல்ல, குடும்பத்தை காப்பது கூட ஒரு தவம். கோபத்தை கட்டுப்படுத்துவது கூட ஒரு தவமே. நம்பிக்கையை காப்பது கூட ஒரு தவமே. இந்த உலகத்தில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் சிவமும் சக்தியும் என்ற அந்த இணைப்பு நித்தியமானது. ஒவ்வொரு வீடும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் மரியாதை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பக்தியும் இருக்க வேண்டும். இப்போது கண்களை மூடி ஒரு நொடி சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சவால்கள், சோதனைகள், உறவுகள், அவற்றை இந்த தெய்வீக கதையில் வெளிச்சத்தில் பார்க்க முயலுங்கள். அப்போது புரியும், ஒவ்வொரு சோதனையும் ஒரு உயர்விற்கான படிக்கட்டு. சிவன் அமைதி, பார்வதி சக்தி. அமைதியும் சக்தியும் சேர்ந்தால்தான் வாழ்க்கையை முழுமை பெறும். இந்த தெய்வீக தம்பதிகள் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. உண்மையான காதல் காலத்தை கடத்தும் நிலைக்கும். தியானம் செய்தால் தான் இணைப்பு ஆழமாகும். பக்தி இருந்தால் தான் வாழ்க்கை அர்த்தமடையும். நம்முடைய வீடு ஒரு கோயிலாக மாற வேண்டுமா? அப்படியென்றால் அன்பை பூஜையாக மாற்று. பொறுமையை தீயாக ஏற்றுங்கள். நம்பிக்கையை நெய்யாக ஊற்றுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையிலும் சிவனும் சக்தியும் வாசம் செய்வார்கள். நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாமே தனியாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் நினைவில் கொள்ளுங்கள், சிவன் பெருமான் போல அமைதியாக இருங்கள், பார்வதி அம்மாள் போல நம்பிக்கையாக இருங்கள். இரண்டுமே சேர்ந்தால்தான் இருள் அகலும். ஒரு நாள் பார்வதி அம்மாள் சிரித்து கேட்டாள், உலகம் முழுவதும் என்னை அம்மா என்று அழைக்கிறார்கள், ஆனால் உங்களுக்கு நான் என்ன? சிவபெருமான் மெதுவாக சொன்னார், நீ என் சக்தி. அந்த ஒரு வார்த்தை அவர்களின் உறவில் ஆழத்தை காட்டியது. வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் உயர்த்தி பேசுவது உறவுதான் நிலைக்கும். இப்போது இந்த கதையை கேட்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் அன்பு இருக்கிறதா? மரியாதை இருக்கிறதா? பேசிக்கொள்ளும் நேரம் இருக்கிறதா இல்லையா என்று முதலில் ஒரு சிறிய மாற்றம் செய்யுங்கள். ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்கள், ஒரு மன்னிப்பு கேளுங்கள், ஒரு நன்றி சொல்லுங்கள். சிவபெருமான் பார்வதி வாழ்க்கை நமக்கு சொல்லும் கடைசி பாடம் இதுதான். உறவுகள் தானாக வளராது. நாம் தினமும் நீர் ஊற்ற வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், புரிதல் தர வேண்டும், நம்பிக்கை காக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு சாதாரணமான வீடு தெய்வீகமாக மாறும். ஒரு சாதாரணமான மனிதர்களும் அமைதியை காண்பான். ஒரு சாதாரண வாழ்க்கையும் அர்த்தமடையும். இந்த கதையை மனதில் வைத்து இன்று இரவு தூங்கும்
முன் ஒரு நொடி அமைதியாக இருங்கள். உங்கள் உள்ளத்தில் இந்த தெய்வீக தம்பதிகளை நினைத்து கொண்டு உங்கள் குடும்பத்திற்கான பிரச்சாரத்தை செய்யுங்கள். உங்கள் மனதில் அமைதி பிறக்கும். உங்கள் வீட்டில் அன்பு அதிகரிக்கும். அன்பு நிறைந்த வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்கட்டும். அமைதி உங்கள் மனதில் நினைக்கட்டும். சிவனும் சக்தியும் உங்கள் வீட்டில் வாசம் செய்யட்டும். ஓம் நம சிவாய.